தோழர் சண்முகம் அவர்களுடைய கருத்து ஒரு சலசலப்பை உருவாக்கி இருக்கு. அண்ணா அறிவாலயத்தினுடைய வாசலில் நின்று ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்க வேண்டாம். ஒரு பக்குவப்பட்ட தலைவராக அவர் அந்த நேரத்தில் இயங்கி இருக்க வேண்டும். இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்கிறது. இன்னும் சுமூகமான முடிவு எட்டுவதற்கு மெருகேற்றி கொண்டிருக்கிறோம் என்கிற நயமான பதிலை சொல்லி இருக்கலாம். ஆனா கூட்டணிக்குள்ள ஒரு கிளாஷ் இருக்கிறது மாதிரியான கருத்தை அவர் தெரிவித்த உடனே ரெண்டு தரப்பிலும் ஒரு சின்ன அதிருப்தி நிலவுகிறது என்பது யதார்த்தமான உண்மைதான். இப்போது புதிய கட்சிகள் வந்ததற்கு பிறகு சிலர் சின்ன சின்ன தியாகங்களை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில முஸ்லீம் லீக் தன்னுடைய ஒரு தொகுதியை விட்டு கொடுத்திருக்கு. கடந்த தேர்தலில் 6 இடங்களில் போட்டியிட்ட மதிமுக 2 இடங்களை விட்டு கொடுத்திருக்கு. இப்போ பொதுவுடைமை இயக்கம் விட்டுக் கொடுக்கணும்னு சொல்றதுல நியாயம் இல்லை. ஏன்னா நீங்க ஸ்ட்ரென்த் அடிப்படையில தான் சீட்டு கொடுக்கணும். எல்லா வகையிலும் எல்லோரும் விட்டு கொடுத்து இந்த கூட்டணியை கட்டமைக்க வேண்டும்னு மெனக்கிடுறாரு முதலமைச்சர். அதற்கு துணை நிற்க வேண்டியவர்கள் இப்படிப்பட்ட கருத்தை தெரிவித்திருக்க வேண்டாம்னு தான் நினைக்கிறேன். ஆனா 300 ஓட்டிலிருந்து 800 ஓட்டுகளுக்குள்ள வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுது இல்ல 52 இடங்கள்ல கடந்த தேர்தல்ல. அது ஏன் இந்த முறையும் இருக்கக்கூடாது? அந்த 300 ஓட்டை பெற்றுத்தருகிற இடத்துல தேமுதிக ஏன் இருக்கக்கூடாது? புதிதாக வந்தவர்களுக்கு சில சலுகைகளை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. நீங்க சில வேடிக்கைகளை எல்லாம் காட்டித்தான் சிலரை உள்ள கொண்டு வரணும். அதற்காக கொள்கை கூட்டணி என்று சொல்வோம். தேமுதிக கொள்கை கூட்டணியா? இல்ல, அது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா விசிகாவும் கம்யூனிஸ்டும் கொள்கை கூட்டணி தான். அதுக்காக நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நீங்க தானே சார் களத்துல மாஸ்டர்ஸ். தமிழ் நியூஸ் நேயர்கள் கண்வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய வல்லம் பஷீர் சார். சார் வணக்கம். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஆதரவு தந்திருக்கிறீர்கள். அந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தையும் உங்களுடைய பொதுக்குழுவிலே நிறைவேற்றிருக்கிறீர்கள். இப்போ சீட் ஷேரிங் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. சில கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டன. பெரிதும் சவாலாக கருதப்பட்ட காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது. இன்னும் பல முக்கியமான கட்சிகள் கொள்கை அடிப்படையில் தொடர்ந்து இன்டாக்டாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இன்னும் சில கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது. அதில் சிபிஎம் மாநில செயலாளர் திரு சண்முகம் அவர்களுடைய அந்த கருத்து தற்போது பேசுபொருளாகி இருக்கிறது. அவர் நாங்க இன்டாக்டா இருக்கிறோம், நாங்க எங்களுக்கு பலத்துக்கு ஏற்றவாறு எங்களுக்கு இடங்கள் வேண்டும், குறைக்க சொல்வது நியாயம் இல்லை, காங்கிரஸுக்கு நீங்க கூட்டி கொடுத்திருக்கீங்க, தேமுதிகவுக்கு அதிகமாக கொடுக்க போகிறார்கள் என்று ஊடகங்கள் வாயிலாக நீங்களே சொல்றீங்க, எனவே எங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தான் சொல்லப்படுது. காங்கிரஸ் மற்றும் தேமுதிக இந்த விவகாரம் ஏற்கனவே இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கா? அதாவது தோழர் சண்முகம் அவர்களுடைய கருத்து ஒரு சலசலப்பை உருவாக்கி இருக்கு. காங்கிரஸ் கட்சியில் சிலர் எப்படி கூட்டணிக்குள் பேசி கெடுத்தார்களோ அந்த இடத்துக்கு தோழர் சண்முகம் வரவில்லை. நான் அவரை குறைத்து மதிப்பிடல. ஆனா அண்ணா அறிவாலயத்தினுடைய வாசலில் நின்று ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்க வேண்டாம். ஒரு பக்குவப்பட்ட தலைவராக அவர் அந்த நேரத்தில் இயங்கி இருக்க வேண்டும். இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்கிறது. இன்னும் சுமூகமான முடிவு எட்டுவதற்கு மெருகேற்றி கொண்டிருக்கிறோம் என்கிற நயமான பதிலை சொல்லி இருக்கலாம். ஆனா கூட்டணிக்குள்ள ஒரு கிளாஷ் இருக்கிறது மாதிரியான கருத்தை அவர் தெரிவித்த உடனே ரெண்டு தரப்பிலும் ஒரு சின்ன அதிருப்தி நிலவுகிறது என்பது யதார்த்தமான உண்மைதான். ஆனா கூட்டணியை கட்டி காப்பது என்பது கண்ணை இமை காப்பதை போல என்கிற அந்த உணர்வோடு செயல்படுபவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். நான் பல நேரங்கள்ல சொல்லியிருக்கேன், கம்யூனிஸ்ட் கட்சி திமுக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில், தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திண்டுக்கல் தொகுதியை கேட்டார்களா? இல்ல, அவங்க கோவை தொகுதியை தான் கேட்டாங்க. அண்ணாமலை போன்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகம் போட்டியிடுகிறது என்கிற காரணத்தால் அதை எதிர்க்க முடியாமல் வலுவில்லாமல் போய்விட்டால் அது பின்னடைவை சந்தித்து விடுமோ, அது பொது உடைமை இயக்கத்தினுடைய தோழர்கள் டெல்லிக்கு செல்வதை தடுத்து விடுமோ என்கிற கரிசன பார்வை யாருக்கு இருந்துச்சு? கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு இல்ல, தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இருந்துச்சு. அதனாலதான் சேஃபர் சைடு இருக்கிற தொகுதியை கொடுத்து அவர் அங்க போய் திமுகவை களத்துல இறக்குனார். அப்போ ஒவ்வொரு முறையும் கூட்டணியை வெல்ல வைக்க வேண்டும் என்கிற கணக்கும் சரி, கூட்டணி கட்சிகளுக்கு போதுமான இடத்தை தந்து அவர்களை அதிகாரத்தை நோக்கி நகர்த்த வேண்டும் என்கிற கணக்கும் சரி, தாயுள்ளத்தோடு நடந்து கொள்கிற முதலமைச்சருக்கு எப்போதும் இருக்கிறதுங்கிறத உங்களை விட என்னை விட அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கிற பொது உடைமை இயக்க தோழர்களுக்கு தெரியாதா? விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியாதா? ஆனாலும் இப்போது புதிய கட்சிகள் வந்ததற்கு பிறகு சிலர் சின்ன சின்ன தியாகங்களை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில முஸ்லீம் லீக் தன்னுடைய ஒரு தொகுதியை விட்டு கொடுத்திருக்கு. கடந்த தேர்தலில் 6 இடங்களில் போட்டியிட்ட மதிமுக 2 இடங்களை விட்டு கொடுத்திருக்கு. இப்போ
பொதுவுடைமை இயக்கம் விட்டு கொடுக்கணும்னு சொல்றதுல நியாயம் இல்லை. ஏன்னா நீங்க ஸ்ட்ரென்த் அடிப்படையில தான் சீட்டு கொடுக்கணும். 2 நாடாளுமன்ற தொகுதியை கேட்டுப்பட்டிருக்காங்க. முஸ்லீம் லீக்கும் அதிமுகவும் ஒரு நாடாளுமன்ற தொகுதி தான் பெற்றாங்க. அப்போ 2 நாடாளுமன்ற தொகுதிக்கு 6 அல்லது 7 சீட்டுகள் கொடுக்கணும். 7 கொடுக்க முடியாத நிலைமை 6 கண்டினியூ பண்றதாகத்தான் பேச்சு இருக்கு. அப்ப இதை தாண்டி எதிர்பார்ப்பதிலும் ஒரு நியாயம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். திமுக அறுதி பெரும்பான்மை பெறணும், ஃபைட் ரொம்ப கடுமையா இருக்குங்கிற செய்திகள் உலா வருது. குறைஞ்சபட்சம் 170 தொகுதிகள்ல கண்டெஸ்ட் பண்ணணுமே திமுக. அப்பதானே அவங்க ஒரு 135 140 இடங்களையாவது பெற முடியும். இன்னொன்னு, புதிய கட்சிகளுக்கு எங்க இருந்து சீட்டு கொடுக்குறது? திமுகவும் சில தியாகங்களை செய்யத்தான் போகுது. சீட் ஷேரிங் முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தா கடந்த முறை போட்டியிட்ட இடங்களும் இந்த முறை போட்டியிடுகிற இடங்களும், இந்த முறை கூட்டணிக்கு கூடுதலான இடங்களை கொடுத்திருப்பது எதன் அடிப்படையில் பார்க்கணும். இப்ப எஸ்டிபிஐக்கு கொடுக்கணும், மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு கொடுக்கணும், கருணாசுக்கு கொடுக்கணும், தனியரசுக்கு கொடுக்கணும். நேற்றைக்கு கொங்கு நாடு மக்கள் கட்சிக்கு 2 சீட்டு கொடுத்திருக்காங்க. இப்ப இதெல்லாம் உதயசூரியன் சின்னத்துல கணக்கு. மாமகவுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் உதயசூரியன் சின்னத்துல கணக்கு. ஆனா இதெல்லாம் திமுகவா? இல்ல, இதெல்லாம் கூட்டணி கட்சிகள். அப்போ எல்லா வகையிலும் எல்லோரும் விட்டு கொடுத்து இந்த கூட்டணியை கட்டமைக்க வேண்டும்னு மெனக்கிடுறாரு முதலமைச்சர். அதற்கு துணை நிற்க வேண்டியவர்கள் இப்படிப்பட்ட கருத்தை தெரிவித்திருக்க வேண்டாம்னு தான் நினைக்கிறேன். ஆனா இதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்பதையும் நீங்க மறுக்க முடியாது. அவர்கள் யாரிடத்துல கேட்பார்கள்? நீங்க சொன்னீங்க இல்லையா கொள்கை கூட்டணின்னு. அதாவது நகமும் சதையும் போல இந்த கூட்டணியில விசிகாவும் கம்யூனிஸ்ட் தோழர்களும் இருக்காங்க. ஒரு சின்ன சந்தேகத்துக்கு கூட இந்த 2 கட்சிகளும் ஆட்படல. நான் இதுல மதிமுக விதிவிலக்கு. அவர்கள் கூட அப்பப்போ ஒரு சின்ன ஷேக் காட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இந்த 2 கட்சிகளும் அப்படி காட்டல. பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாழையும் காட்டுற விலாங்கு மீன் அரசியல இந்த கட்சிகள் செய்யல. உறுதியாக நின்றார்கள். அந்த உரிமையோடு கேட்கிறார். ஆனால் அந்த கருத்து கொஞ்சம் பக்குவம் இல்லாத கருத்தாக வெளிப்பட்டு விட்ட காரணத்தால் சின்ன சலசலப்பு ஏற்பட்டதை போல ஒரு துணி ஏற்படுது. முதலமைச்சருக்கு தெரியாதா இது கொள்கை கூட்டணியில் இருக்கிற தோழர்களுடைய உறவு, இவர்களைத்தான் நாம இன்னும் அணுக்கமாக வச்சுக்கணும்னு தெரியாதா? நிச்சயமாக அவருக்கு தெரியும். இந்த பிரச்சனை இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் முடிவுக்கு வரும்னு தான் நான் உறுதியா நம்புறேன். செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க சண்முகம் அவர்களிடம். 5 சீட்டு தான் கொடுத்து உங்களுக்கு நிர்பந்தப்படுத்தி உங்களை ஆளாக்குனாங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? கையெழுத்து போட சொன்னாங்கன்னா அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்ல நிச்சயமாக நாங்க கொள்கை ரீதியா பயணிக்கிறோம். எங்களுக்கு உரிய இடங்களை நாங்க கேட்டு பெறுவோம் அப்படின்ற விஷயம் சொல்றாரு. அதே போல வீரபாண்டியன் சிபிஐயினுடைய செயலாளர், மாநில செயலாளர், அவரும் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க 6 கேட்டிருக்கிறோம். அது எங்களுக்கு பழையபடியே கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கருத்துப்பட அவரும் சொல்லியிருக்கிறார். அப்போ மதிமுகவை காட்டி மதிமுகவை எப்படி 4 சீட்டுக்குள் சுருக்கினார்களோ, அதை ஒரு முன்மாதிரியாக வைத்து இவர்களுக்கும் அதே பேட்டர்ன்ல நீங்க வாங்க, 4க்கு வாங்க, இல்ல மேக்ஸிமம் 5 வச்சுக்கங்க, புது பார்ட்னர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் சொல்றாங்களா? இல்ல மதிமுக கணக்கு வேற, நாடாளுமன்றத்திலே அவங்களுக்கு 1 தான் கொடுத்திருக்காங்க, இவங்களுக்கு 2 கொடுத்தாங்க அப்படிங்கிற கணக்க சொல்றீங்களா? எப்படி பாக்குறீங்க? இல்ல சார், மதிமுக கணக்குன்றது எக்ஸ்ட்ரீம்லி டிஃபரெண்ட். அதுவும் பொது உடைமை இயக்கத்தினுடைய கணக்கு ஒண்ணு அல்ல, விசிகாவினுடைய கணக்கு ஒண்ணு அல்ல. நீங்க மதிமுக களத்துல எப்படிப்பட்ட கட்சியாக இருக்கு? வைகோ ஒருவர் இயங்கி கொஞ்சம் முகத்தை காட்டி வைத்திருக்கிறாரே தவிர களத்துல அந்த கட்சி இல்லை. இன்னொரு முக்கியமான செய்தியை நீங்க கவனத்துல கொள்ளணும். எங்களுடைய பிரிவு மதிமுகவை பெரிய அளவுல டேமேஜ் பண்ணிருக்கு அப்படிங்கிறப்போ மதிமுக பழைய செல்வாக்கோடு இல்லையே. நீங்க 2021 தேர்தல்ல கண்டெஸ்ட் பண்ண வேட்பாளர்கள் 2 பேர் இன்னைக்கு மதிமுகவுல இல்ல. அன்னைக்கு இருந்த நிர்வாக குழுவே இன்னைக்கு மதிமுக, அன்னைக்கு இருந்த உயர்நிலை குழு மொத்தமாக இன்னைக்கு இல்ல. அன்னைக்கு இருந்த அவைத்தலைவர் இல்ல, அன்னைக்கு இருந்த பொருளாளர் இல்ல, அன்னைக்கு இருந்த துணை பொதுச் செயலாளர் இல்ல. இப்ப கட்சியே காலி ஆயிடுச்சு. அப்ப அந்த கணக்கு இந்த கணக்கு எப்படி நீங்க வைப்பீங்க? விசிகால அப்படி ஒரு சூழல் இருக்கா? 2 பொது உடைமை இயக்கங்கள் அப்படி ஒரு சூழல் இருக்கா? இல்ல. இன்னும் சொல்ல போனா விசிக கூடுதல் பலத்தை பெற்றிருக்கு கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல்ல. பொது உடைமை இயக்கங்கள் இன்னும் வீரியமாக களத்துக்கு வந்திருக்கிறாங்க கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல். ஆனா மதிமுகவுக்கு அப்படி இல்லை. அதனால மதிமுக கணக்கை காட்டி எல்லாம் இவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்திட முடியும்னா நான் நம்பல. அந்த வேலையை முதலமைச்சர் செய்ய மாட்டார். முதலமைச்சருக்கு அப்படி ஒரு அரசியல் கணக்கெல்லாம் இல்ல சார். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், தாயுள்ளத்தோடு கூட்டணி கட்சிகளை நடத்துகிற ஒரு தலைவராக எப்போதும் அவர் வெளிப்படுகிறார். அதனால அந்த மாதிரியான கிமிக்ஸ் எல்லாம் அவர் காட்ட மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்துல நீங்க ஒரு முக்கியமான செய்தியை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. 6 இடங்கள் தான் நாங்க கேட்கிறோம், போன முறை போட்டியிட்ட இடங்களை தான் நாங்க கேட்கிறோம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது மிக மிக நியாயமான குரல். அந்த குரலுக்கு செவிசாய்க்கும் திமுகன்னு தான் நான் நம்புறேன். 6 இடங்கள் கொடுத்துருவாங்க. ஆனா கூடுதல் இடங்களை கேட்பதுதான் அந்த இடத்தில் ஒரு சிக்கலை உருவாக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூடுதலான இடங்களை கேட்கிறார்கள் என்பதுதான் இதுல ஒரு சின்ன விஷயம். என்ன அப்படின்னு கேட்டா, மார்க்சிஸ்டுக்கு ஒரு சின்ன கணக்கு இருக்கு. இந்திய கம்யூனிஸ்டை விட ஒரு சீட்டு கூடுதலாக பெற்றுவிட முடியாதான்னு நினைக்கிறாங்க. கடந்த காலத்துல அப்படி வாங்கியிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் 10 வாங்கும்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 12 வாங்கியிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு இந்திய தழுவிய அமைப்பு, இந்திய கம்யூனிஸ்டை விட கொஞ்சம் பலமான அமைப்புங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்திட முடியாதா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா
பொதுவுடைமை இயக்க தோழர்கள் கனிவோடு கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இருக்கு. கடந்த முறை 6 வாங்குனீங்கல்ல, எத்தனை வெற்றி பெற்றீங்க? 2 தான் சார் வெற்றி பெற்றீங்க. 4 தோல்வியை தழுவுனீங்க. இந்த முறை நீங்கள் 5 வாங்கினால் 4 வெற்றி பெறுகிற வாய்ப்பு இருக்கு. ஏன் 5மே வெற்றி பெறுகிற வாய்ப்பு இருக்கு. 6 வாங்கினா 6மே வெற்றி பெறுகிற வாய்ப்பு இருக்கு. நீங்க கூடுதல் இடங்களை கேட்பதல்ல. இந்த கூட்டணி இன்னும் பலமாவது என்பது யாருக்கு நன்மை? திமுகவுக்கு மட்டுமா நன்மை? இல்ல. பொதுவுடைமை இயக்கத்துக்கும் சேர்த்துத்தான் நன்மையை பயக்கும் என்பதை அவர்களும் கவனத்தில் கொள்ளணும். எனவே மதிமுக கணக்கை காட்டியெல்லாம் இந்த பொதுவுடைமை இயக்கங்களையும் விசிகாவையும் தேர்தலில் போட்டியிட வைப்பதற்கு ஒரு சமரசத்தை செய்யுங்கள் என்று திமுக ஒருபோதும் சொல்லாது. அப்படி அவர்கள் சமரசம் செய்து கொள்பவர்களாகவும் இருக்க மாட்டார்கள்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. திமுகவோட அணுகுமுறையும் கேள்விக்குள்ளாகுது. இப்ப சண்முகம் அவரோட பேட்டியிலிருந்தே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ காங்கிரஸுக்கு 3 சீட்டை கூட கொடுத்திருக்காங்க, 28 ஆயிருக்கு. தேமுதிகவுக்கு 10 வரை கொடுக்க போவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்போ இருக்கிறதே 6ங்கிற ரேஷியோல இல்லாம கூடுதலா ஒரு 4 சீட்டையும் கொடுக்குறாங்க. ராஜ்யசபாவும் ஆல்ரெடி வழங்கப்பட்டு விட்டது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்ப திமுகவினுடைய அணுகுமுறை இது வந்து இது நம்முடைய இன்டாக்டா இருக்கக்கூடிய கூட்டணிக்கு ஒரு பங்கம் விளைவிக்க விதமா இருக்கு. நீங்க நேத்து வந்தவங்க 2 பக்கமும் பேசிட்டு வர்றவங்கள நீங்க வந்து சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்கிறீங்க. தேமுதிகவுக்கு இப்படி இவ்வளோ வாரி கொடுக்குறீங்க. நாங்க உங்களுக்கு தொடர்ந்து உறுதுணையா இருந்திருக்கோம், களத்துல இருந்திருக்கோம், கொள்கையா இருந்திருக்கிறோம். அப்ப அப்ப அவங்களுடைய கேள்வி என்பது நியாயம் தானே? அதாவது நம்முடைய எதிரியோடு கரம் குலுக்கியவர்கள் நம்ம பக்கம் வராங்கன்னா கொஞ்சம் வரவேற்பு பலமா தான் சார் இருக்கும். அதை நம்ம வீட்டுல இருக்கிறவங்க தான் புரிஞ்சுக்கணும். அந்த வரவேற்புக்கு காரணம் என்ன அப்படின்னு அதை வெளிப்படையாக பேச முடியாது. எதிரியோடு அவர்கள் இருந்தா அவர்களுக்கு பலமா அது நமக்கு தெரியாது. நம்மோடு வந்தால் அது நமக்கு பலமா? எதிரிட்ட இருந்து ஒருத்தரை நம்மள்ட்ட கொண்டு வந்ததே பலம் தானே. ஒரு உளவியல் சிக்கலை உருவாக்கிட்டோம்ல அந்த கூட்டணிக்குள்ள. ஆகா, ஒரு பெரிய கட்சி போயிடுச்சே, நம்மள்ட்ட வர வேண்டிய கட்சி போயிடுச்சே அப்படிங்கிற அந்த சிக்கலையே பெரிதாக ஆக்கிட்டோம்ல. இப்போ இந்த கட்சியால் நன்மையா தீமையா அப்படின்னு கேட்டா ஏதோ ஒரு நன்மை, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வச்சுக்காங்க, அது 1% குறைவாக கூட இருக்கட்டும். 300 ஓட்டிலிருந்து 800 ஓட்டுகளுக்குள்ள வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுது இல்ல 52 இடங்கள்ல கடந்த தேர்தல்ல. அது ஏன் இந்த முறையும் இருக்கக்கூடாது? அந்த 300 ஓட்டை பெற்றுத்தருகிற இடத்துல தேமுதிக ஏன் இருக்கக்கூடாது? புதிதாக வந்தவர்களுக்கு சில சலுகைகளை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. நீங்க சில வேடிக்கைகளை எல்லாம் காட்டித்தான் சிலரை உள்ள கொண்டு வரணும். அதற்காக கொள்கை கூட்டணி என்று சொல்வோம். தேமுதிக கொள்கை கூட்டணியா? இல்ல. அது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா விசிகாவும் கம்யூனிஸ்டும் கொள்கை கூட்டணி தான். அதுக்காக நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நீங்க தானே சார் களத்துல மாஸ்டர்ஸ். நீங்க தானே சார் இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல டான்னு. நீங்க தானே சார் இந்த கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய ஸ்ட்ரோக்கை கொடுக்கக்கூடிய ஆட்கள். நீங்க ஏன் அதுக்கு கவலைப்படணும்? நீங்க என்ன செய்யணும்னா பெருந்தன்மையோடு இதை பேசணும். ஆமாங்க, எங்க கூட்டணிக்கு வந்தாங்க, நாங்க கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டோம் அப்படிதானே சொல்லணும். நீங்க இந்த வருகை யாருக்கு பயன் தரும்? நீங்க நெடுங்காலம் பயணிக்க போறீங்க. நான் இப்ப சொன்னா இது வருத்தமாயிரும். தேமுதிக நெடுங்காலம் பயணிக்குமான்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த தேர்தல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு நம்ம வீட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. அதனால சிவப்பு கம்பளம் விரிக்கிறோம், வாங்கங்கிறோம், உட்காருங்கிறோம், ஜூஸ் கொடுக்குறோம். எங்களுக்கு இத்தனை நாளா இருக்கும் ஜூஸ் கொடுக்கல, நீங்க ஏன் அவங்களுக்கு திடீர்னு ஜூஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டா அது புதிய வரவு. கொஞ்சம் மினுமினுப்பாக இருக்கத்தான் வேண்டும். அந்த புதிய வரவை கொஞ்சம் அனுசரித்து போகத்தான் வேண்டும். இதெல்லாம் ஒரு தேர்தல் யுக்தி சார். சரி, நான் இப்படி கேட்கிறேன், ரொம்ப யதார்த்தமாக உரிமையோடு கேட்கிறேன், நான் தவறாக கேட்கல. யாருக்கு இந்த சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்திருக்காங்க? திடீர்னு வந்தவங்களுக்கா? இல்ல. நீங்க 2016 யாரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தீர்களோ, யாரை முதலமைச்சராளராக ஏற்றுக்கொண்டீர்களோ அவர்களுக்கு தானே சிவப்பு கம்பள வரவேற்பு. அப்ப நீங்க 2016 செய்து காட்டியதை 2026 சின்னதாக செய்து காட்டுகிறார் முதலமைச்சர். அவ்வளவுதானே. உங்கள் வழியில் முதலமைச்சர் பயணம் செல்கிறார் என்று புரிந்து கொள்ளுங்களேன். ஏன் இதற்கு வருத்தம்? நீங்க அன்னைக்கு எந்த நோக்கத்துக்காக அடையாளம் காட்டினீங்க? பொதுவுடைமை இயக்கத்தை விட தகுதி படைத்தவரா தேமுதிக? அண்ணன் திருமாவளவனை விட தகுதி படைத்த தலைவரா விஜயகாந்த்? இல்ல. ஆனா அவரை முதலமைச்சர் அன்னைக்கு ஏத்துக்கிட்டோம்ல. இன்னைக்கு ஏன் அந்த கட்சி உள்ளார வர்றதை ஏத்துக்க முடியாது? ஏன் அந்த கட்சிக்கு கூடுதலான இடங்கள் உங்களை விட கொடுக்கறதை ஏத்துக்க முடியாது? இது தேர்தலில் ஒரு யுக்தி. அதனாலதான் அண்ணா ரொம்ப அழகா சொல்லுவாரு, பறவையின் கழுத்தும் அம்பின் முனையும் மட்டுமே கண்களுக்கு தெரியணும் பாரு. அப்பதான் நீங்க அந்த பறவையை ஈட்டியை இது வீழ்த்த முடியும் பாரு. அந்த மாதிரி இது வெற்றி ஒன்றுதான் இலக்கு என்று களத்தில் நிற்கக்கூடிய தேர்தல். வெற்றி பெற்றதற்கு பிறகு காட்சிகள் மாறும். அதன் பிறகு பொதுவுடைமை இயக்க தோழர்களும் விசிகாவினுடைய தோழர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இறுதியான ஒரே கேள்வி, திராவிட வெற்றி கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வாறு அணுகுகிறது? நிறைவான கருத்து. இல்ல, ரொம்ப மகிழ்ச்சியோடு அன்றைக்கு எங்களை வரவேற்றார் முதலமைச்சர். நாங்கள் முதல் நாள் பொதுக்குழுவிலே தீர்மானம், மறுநாள் முதலமைச்சருடைய பிறந்த நாள் நேரம் கட்டும், உடனடியாக நேரம் ஒதுக்கி தந்தார்கள்.
8 பேர் 7 பேர் தான் ஒரு கட்சிக்கு வரணும்னு சொன்னாங்க. நாங்க 15 பேர் போனோம். எல்லோரையும் உள்ளே அனுமதித்தார்கள். உள்ள போய் நுழைஞ்ச உடனே எங்க தலைவர் போய் முதலமைச்சருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். ஒவ்வொரு உரையாக அறிமுகப்படுத்தினார். ரொம்ப வியப்பான செய்தி என்னவென்று சொன்னால், என்னை அறிமுகப்படுத்துகிற போது அண்ணன் வல்லம் பஷீர் அவர்தான் எனக்கு நல்லா தெரியுமே, அவருடைய டிபேட்ஸ் எல்லாம் நான் தொடர்ச்சியா பாக்குறேன்னு சொன்னார் முதலமைச்சர். சொன்னது மட்டுமல்லாமல் அழுத்தமாக ஆணித்தரமா உங்களுடைய வாதங்களை வைக்கிறீங்க, வாழ்த்துக்கள்னு சொன்னார் முதலமைச்சர். சொல்லி முடித்து விட்டு நாங்கள் வெளியில் வருகிற போது நாங்க அந்த ஆதரவு கடிதத்தை கொடுக்க மறந்துட்டோம். ஏன்னா அந்த ஆதரவு கடிதத்தை எடுத்து வந்த தோழர் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அங்க வெளியில நின்னுட்டாரு, உள்ளார வர முடியல. எங்க தலைவர் போய் பெற்றுக்கொண்டு திரும்ப வந்தார். 2 முறை நாங்க முதலமைச்சரை சந்திச்சோம். அன்னைக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் 2 முறை முதலமைச்சரை சந்தித்த ஒரே கட்சி நாங்க தான். ஆதரவு கடிதத்தை கொடுத்தோம். மனமுவந்து ஏற்றுக்கொண்டார் முதலமைச்சர். முதலமைச்சருக்கு எங்கள் தலைவர் மீது எப்போதும் ஒரு கரிசன பார்வையும் அன்பும் வெளிப்பட்டிருக்கிறது. அது அன்றைக்கு மேடையிலும் வெளிப்பட்டது. அவ்வளவு கூட்டம் சார், லட்சக்கணக்கான பேர் காத்திருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு கூடுதலான நேரம் ஒதுக்கி எங்களை அன்றைக்கு சந்தித்து எங்களை வாழ்த்தி, நாங்க வாழ்த்த போனோம், கடைசியில் எங்களை வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். எனவே இந்த உறவு என்பது நாங்க சீட்டு கணக்கெல்லாம் இல்லை. நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம், தேர்தலில் போட்டியிடுகிற வாய்ப்பு கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பண்ணாம போகலாம், அது வேறு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றிய இயக்கம் நாங்க மட்டும்தான். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கம் வகிக்க போகிறோம் என்று டிக்ளேர் பண்ணிட்டு தான் கட்சி பேரையை நாங்க அறிவிச்சோம். எங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டு தான் கட்சி பேரை நாங்க சொன்னோம். கட்சி பேரை சொல்லிட்டு பொதுக்குழுவை போட்டு நிலைப்பாட்டை சொல்லல. எங்களுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் வந்தது. நான் வெளியில் சொல்லக்கூடாது என்றாலும் சில செய்திகளை பேசியாக வேண்டிய கட்டாயம். அதிமுக தரப்பிலிருந்து நேரடியாக பாஜக பேச்சுவார்த்தை நடத்தியது. பாஜகவுக்காக நேரடியாக பேச்சுவார்த்தைகள் நடந்தது. 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் எங்கள்கிட்ட நடந்துச்சு. நாங்கள் எதற்கும் ஒப்புக்கொள்ளவில்லை. உறுதியாக திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்க வேண்டும்னு இருக்கோம். இதெல்லாம் உளவுத்துறை சார்பில் முதலமைச்சர் கவனத்துக்கு போயிருக்கோம். அதனால் முதலமைச்சர் எங்கள் மீது கூடுதல் கரிசனத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துகிறார். இந்த உறவு என்பது காலாகாலத்துக்கும் தொடருகிற உறவாக இருக்கும். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.